ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் வேர்ல்ட் குக்கிங். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் கொஞ்சமாக தேவையான எண்ணெய் ஊற்றிட்டுங்க. தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் சேர்த்துங்க தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிட்டு தக்காளி 2 பெரிய மீடியம் சைஸ் தக்காளிங்க போட்டுட்டு உப்பும் போட்டுருவோம். அப்போ சீக்கிரம் தக்காளி நல்லா வதங்கிடும். மொத்தம் உப்பையும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேங்க. வரமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கு. அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி இதில் ஊற்றி கலக்கிடலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க ஓரளவுக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் புதினா தலையும் 2 அரைச்சி அதையும் பேஸ்ட்டை இதில் ஊற்றி கலக்கிடலாங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜில் வரமிளகாத்தூளும் கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா போட்டிருக்குங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. பிரியாணிக்கு சேர்த்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிற சமயத்துக்கு நம்ம அரிசி போட்டலாங்க. போட்டுட்டு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது, நான் அப்படியே விட்டேங்க. ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்கேனுங்க. விட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக விட்டால் குக்கரை மூடி போட்டலாங்க. 3 விசில் வரட்டும். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ எடுத்து கொட்டி பார்த்தா கிளறுனா சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. நல்லா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.